உங்களோட பேர் என்ன டீச்சர்? ஷம்லா டீச்சர். நீங்கள் எந்த பாடசாலையில் படிப்பீங்க? இதில் பார்த்தீங்கன்னா அவை இந்த பேர்களை பதிஞ்சு கொண்டிருக்கிறோம். சுற்றி பார்க்க வந்திருக்கீங்களா? சுற்றி பார்க்க வந்திருக்கீங்களா? பார்த்தது கரெக்டாக சொல்லிட்டீங்க ஆசிரியரானே. மலேசியாவில் சுங்கோய் பட்டாணின்னு சொல்லி இருக்கிற இடத்துல இருக்கிற சிவன் கோவிலுக்கு தான் இப்போ வந்திருக்கிறேன். இங்கே என்னன்னு சொன்னால் சிறுவர்களுக்கான வர்ணம் திட்டுற போட்டி நடக்க போதாம். அதைத்தான் இப்போ பார்க்க போகிறோம். மலேசியாவை சேர்ந்த பாடசாலை ஆசிரியர்களும் வந்திருக்கணும். நீங்கள் சொல்லுங்க, அன்றைக்கு என்ன நடக்க போகுதுண்டு தம்பி? என்ன ஐயா நடக்க போகுது அன்றைக்கு? கலரிங்னா அந்த கலர் அடிக்கிறது. எத்தனை பேர் வரையினம்? எத்தனை பேர் வரையினம்? வளங்கள எத்தனை பேர் வரையினம்? எத்தனை அந்த கிளாஸ் இருக்குல்ல, 1வது 2வது 3வது படிக்கிறாங்க. அவங்க அவங்களுக்கு கொடுப்பாங்க ஒரு ஒரு புக், ஒரு பொம்மையா வீடா ஏதோ வந்து ஒரு இது கொடுப்பாங்க. நம்ம கலர் அடிக்கிறது அழகா இருக்கிறது அதுக்கு பரிசு கொடுப்பாங்க. அப்போ இன்றைக்கு இப்போ நீங்களெல்லாம் செய்கிறீங்களோ? நீங்களே என்ன அடிக்க போறீங்க? என்னதுக்கு என்ன கொடுக்க போறீங்க? அதை கொடுக்க வேண்டி தான் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அடிப்பீங்களா? அப்படியே நீங்கள் எல்லாமே இந்த ஊர்லானோ? நான் இலங்கை, யாழ்ப்பாணம். இலங்கை. நேற்று வந்து நான் இப்போ இன்றைக்கு இது சொல்லிச்சு நம்ம இன்றைக்கு இருக்குதுண்டு. அப்போ தான் பார்ப்போம் பண்ணுவாங்க. எத்தனை மணிக்கு தொடங்குது? சாப்பாடு முடிஞ்சானா தொடங்கிடுவாங்க தானோ? பள்ளிக்கூடம் கிட்ட கிட்ட இருக்கோ தூரத்துல உள்ளவங்க வருவாங்க. கொஞ்சம் பேர் வர முடியாது, அப்பா அம்மாவுக்கு வேலையா இருக்கும், பிள்ளைங்களுக்கு கூட்டு வர முடியாது. இப்போ நம்மலாம் அவங்க அப்பா அம்மாவுக்கு வேலை. தாத்தா நானே கூட்டிட்டு வரேன். நீங்க தாத்தா? இவன் தாத்தா? இவங்க ரெண்டு பேர் தாத்தா. அவங்க அம்மா. நீங்க எத்தனையாம் பாப்பு தம்பி? 5ஆம் ஆண்டு. நீங்கள் தங்கச்சி? 3ஆம் ஆண்டு. நல்லா தமிழ் கதைக்கிறீங்க, வாழ்த்துக்கள். நீங்கள் யூடியூப்பில் வருவீங்க. இதில் பாருங்க, சிறுவர்கள் எல்லாமே இருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கணும். பர்ணந்துட்டுற போட்டி தொடங்க போது போய் பார்ப்போம். பாருங்க, நிறைய பேர் வந்திருக்கிறோம். இஞ்சால இருக்கிற ஆசிரியர் எப்படி எல்லாம் செய்யணும்? முதல்ல நம்ம பாடி கொடுக்கலாம். போற்றி பார்வதேவதையே திருச்சிற்றம்பலம். 5 கருத்தை பாடப்படும். பாட தெரியவே மொழி பாடலாம். 4 திருச்சிற்றம்பலம். 5 கரத்தனை மாணவ மாணவிகள் அனைவருக்கும் அடியனுடைய முத்தான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். தொடர்ந்தால் போல் மாணவர்களுடைய பெற்றோர்கள், பாதுகாவலர்கள், தாத்தா பாட்டி எல்லாம் வந்திருக்கீங்க. என்புற்று வரவேற்கின்றேன். சரிங்களா? நம்மளுடைய போட்டியின் விதிமுறைகளை நான் சொல்லிடுறேன். அதன்படி எல்லாரும் நடந்துக்கணும். சரிங்களா? ஸோ மாணவர்கள் வர்ணம் தீட்டும் போட்டிக்கு வந்திருக்கீங்களா? உங்கள யார் இப்ப கலர் எடுத்து வரல? அப்படின்னா எல்லாரும் எடுத்து வந்திருக்கீங்க. சரியா? ஸோ வர்ணம் தீட்டுவதற்கு நீங்க வர்ணம் எடுத்து வந்திருக்கீங்க. அது மட்டும் மகிழ்ச்சி. சரி, இரண்டாவது நாங்கள் வந்து பிரிவு வரைய பிரிச்சிருக்கோம். அதாவது தடிக்கா
பாலப்பள்ளி சரியா? பாலப்பள்ளி சொல்லுமா தனிக்கா மாணவர்கள். இப்போ இவங்கெல்லாம் வந்து பிரிவு 1 கடிக்காலே வச்சிருக்கோம் சரியா? இப்போ இவங்க 5 வயசு 6 வயசு 4 வயசுல தான் இருக்கலாம். வரணும் அழகாக தெரிஞ்ச எல்லாரும் பள்ளியில சேர்ந்துக்கலாம் சரி. இவங்க பிரிவு 1 ஞாபகிங்க. நீங்க போட்டி நீங்க உட்காந்து வர்ணம் தீட்டுற இடம் வந்து இந்த இடம் இந்த இடம் இருக்கா இல்லையா? இந்த கடைசியில இருந்து அந்த கடைசி வரைக்கும் உட்காந்து வர்ணம் தீட்டணும். நல்லா கவனிங்க. கடிக்கா யாரும் கை தூக்குங்க. வெரி குட். ஸோ நீங்க எல்லாரும் எங்க வரணும்னா அவங்களுடைய பேரண்ட்ஸ் டீச்சர் இருக்காங்க, அவங்க உங்களுக்கு கூப்பிட்டு வந்து உட்காந்து வச்சிருவாங்க. ஆள் எடுத்துக்க பின்னால ஓகேவா? இந்த ஆள் எடுத்து பின்னால நீங்க அங்கதான் போகணும். ஆள் இருப்பாங்க, அவங்க கைட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு பிரிவு பிரிவாக நடக்குது, அதை இப்போ சொல்லி கொண்டிருக்கிறேன் பாருங்க. பிரிவு 4 வந்து இந்த இடம் நம்ம பேசிக்கிட்டோம்னா இந்த இடம்லாம் அதுக்கு புரிஞ்சிச்சா? பிரிவு 4னாக்கா 5ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு பிரிவு 4. பிரிவு 3 வந்து 3ஆம் ஆண்டும் 4ஆம் ஆண்டும் சரியா? உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஓகே. உங்களுக்கு கொடுக்கப்படுற டைம் 1 மணி நேரம். தனிக்கா மாணவர்னு சொன்னால் அதாவது சின்ன பிள்ளை நர்சரி பாருங்க, எல்லாம் பரிசு காட்டி போயினோம். என்னடா 2ஆம் ஆண்டு மாணவர்கள் புரிம்பா போயினோம், கர்ணந்திட்ட போயினோம். நர்சரி பிள்ளைகள் இங்கே பாருங்க, இங்கே பாருங்க பின்னுக்கும் இருக்கணும். அம்பி அம்பி இப்படி இருக்கிறீங்க பார்த்தீங்கன்னா சிறுவராக நான் போய் கொண்டிருக்கிறேன். கோயிலை சுற்றி இருக்கிறேன் பாருங்க. வெள்ளந்திட்ட போயிடும் பாருங்க. என்ன பேர் தங்கச்சிக்கு? என்ன தீட்ட போறீங்க? என்ன கீரை போறீங்க? என்ன கீரை போறீங்க? பென்சில் பேசின்னு பாருங்க. தம்பி என்ன பேர்? தங்கச்சி என்ன பேர்? தங்கச்சி என்ன பேர்? என்ன கீரை போறீங்க? என்ன கீரை போறீங்க? நீங்க என்ன கேக்குறீங்க? என்ன வர்ணம் கலர் என்ன தீட்ட போறீங்க? தீட்ட போறாங்க. என்ன தெரியல, படம் தீட்ட கொடுத்தா தான் தெரியும். சரி சரி. படம் நீங்க உடுப்பினம் இல்ல கொடுக்கல. சரி சரி. இந்தியாவில் ஒரு ஆள் இருக்கிறார். நீங்கள் அவன் அம்மா. தம்பி எப்படி இருக்கிறீங்க? என்ன பேர்? பேர் சொல்லுங்க. வேகமா சொல்லுங்க. சரி. நர்சரியோ உங்களோட நர்சரியாக சின்ன 1ஆம் வகுப்பு படிக்காங்க. இப்போ கிண்டக்காடு சின்ன பிள்ளை. சரி சரி. நர்சரி பிள்ளைகள் பாருங்க. இலங்கை யாழ்ப்பாணம். நாங்கள் வந்து நர்சரி அப்படி தான் சொல்கிறோம் நாங்கள். சிறுவன் தனியாக இருக்கிறார். எல்லாரும் புரியும்பா தான் பட்டுருக்கேன். நம்ம இவங்க தான் டீச்சர் பாருங்க, ஆசிரியர். படம் கொடுக்குறா. படத்துக்கு வந்து இப்போ வர்ணம் திட்ட வேணுமா பார்ப்போம். என்னென்ன படம்னு சொல்லி பாருங்க. எல்லாம் வந்து கூடுதலாக சமயம் சம்மந்தப்பட்ட படங்கள்லாம். இல்லை எல்லாருக்கும் ஒரே படமாக குடிக்கணும். அவன் வர்ணங்களை பாருங்க. இப்போ பின்னுக்கு பார்த்து கொண்டிருக்கீங்களானே நிறைய சிறுவர்கள் வந்து வர்ணந்திட்ட போயினோம். நாங்களும் போய் பார்ப்போம். சிறுவர்களாக வர்ணந்திட்டலாமோன்னு தெரியாது. ஆனால் வந்து நாங்கள் சின்ன பிள்ளைகளில் வர்ணந்திட்டின ஞாபகம் இருக்கும். அதே மாதிரியான ஒரு இப்போ நிகழ்ச்சி தான் நடந்து கொண்டு இருக்குது. இப்படி சுற்றி பார்ப்போம்.
பேர்கள் எழுதிக்கினேன் பாருங்க. திருடி போட்டாரோ? இல்லை இல்லையா, இந்தியாவில் எல்லாருக்கும் முறை இதுதான். பாருங்க ஒவ்வொரு பிரிவுக்குமா கொடுக்கணும். இன்னொரு 3 நிமிஷம் இருக்கு, நம்ம ஆரம்பிக்கணும். எல்லாம் பேர் எழுதிட்டீங்களா? திருப்பி செக் பண்ணீங்க. பள்ளி பேர் எழுதுங்க, பேர் முழு பேர் எழுதுங்க, அப்பா பேர் சேர்த்து எழுதுங்க. சரியா? சரி பாருங்க வேலைக்கு வேறு யார் வேறு திருநாவுக்கர் சார். சரி தீட்டுக்கு பார்ப்போம். வேறண்ணா தீட்டு இல்லையோ இனித்தான் நேரத்துக்கு. குறிப்பா பிரிவு 1 இல்லை மறைச்சி வச்சு பாட்டி வழியாவுங்க. டீச்சரோ ஆசிரியரோ? சரி. எந்த பள்ளிக்கூடம்? நான் இலங்கையிலேருந்து வந்திருக்கேன். நேற்று வந்தேன் இந்த இடங்களை பார்ப்போம்ல. அப்போ ஒரு அக்கா சொன்னால் இங்கே இன்றைக்கு நடக்க போகுது இப்படி பெருநாத்திட்ட போட்டியாமது. இப்போ தான் பார்ப்போம் கொண்டு வந்துடுறேன். சுற்றி பார்க்க வந்திருக்கீங்களா? சுற்றி பார்க்க வந்திருக்கீங்களா? பார்த்ததுக்கு கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஆசிரியரானே எங்களுக்கு தெரியும் தானே, நாங்கள் எங்கள் இடங்களில் படிக்க. இப்போ நாங்கள் 26 வயசு இத்தனை ஆசிரியராக கடந்து வந்திருக்கிறோம். இருக்கிறேன் பாருங்க ஒருத்தரும் பாருங்க இங்கேயும் இருக்கணும். போட்டியாளர்களுடைய பேரண்ட்ஸ் மட்டும் தான் கைட் பண்ண வேண்டாம்னு சொல்றேன். அவ்வளவுதான், வேற ஒன்றும் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. இது பாருங்க இந்த சிறுவன் எல்லாம் மாடிக்கிறார். இதில் அடித்து கொண்டிருக்கணும் பாருங்க. நல்ல வேகமாக தான் அடிக்கிறான் இந்த பிள்ளை. இவர் வெளியில் அடிக்கிறார். இந்த சின்ன பிள்ளைய பாருங்க இன்னும் அடிக்க தொடங்கல போல. இந்த சிறுவன் கொஞ்சம் வேகமான வடிவம் அடிக்கிறார் எல்லா இடமும். இங்கே இந்த பிள்ளை வந்து சிவபெருமானுக்கு வர்ணம் தட்டி கொண்டிருக்கிறா. இந்த பக்கம் இருந்து அடித்து கொண்டிருக்கிறேன் பாருங்கோ. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சிறுவன் நல்ல வடிவம் அடித்து கொண்டு போகிறார். எல்லா இடம் நல்லா பழகி இருக்கிறார் போல். நல்லாத்தான் அடிக்கணும். இங்கே பாருங்க அடித்து கொண்டிருக்கணும். ஆனால் நல்லாத்தான் அடிக்கணும் பாருங்க. இதில் பாருங்க இதில் 3 பேராக இருந்து தேய்ச்சி கொண்டிருக்கிறோம்.
இந்த சிறுவன் நல்லா தான் தேய்ச்சிருக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தூட்டி போட்டினோம். சரியான நிறத்தை கொடுத்திருக்கிறோம். உங்களோட பேர் என்ன டீச்சர்? ஷாம்லா டீச்சர். நீங்கள் எந்த பாடசாலையில் படிப்பீங்க? தனிக்கா செடி பண்டை பாலர் பண்ணிட்டேன். அது இந்த இடமோ? இந்த இடம். இந்த இடம். உங்கள் எத்தனை பிள்ளைகள் படிக்கணும் உங்கள்கிட்ட? கலந்து படிக்கிறாங்க. தமிழ் பிள்ளைங்களும் மலைக்கார பிள்ளைங்களும் படிக்கிறாங்க. இப்போ தமிழ் பாடம் அங்கே இருக்குது உங்களோட பள்ளிக்கூடத்தில்? அது என்ன எத்தனையாவது? இப்போ முதலாம் பாடமாவோ ரெண்டாம் பாடமா அப்படி என்ன? இல்லை, கலந்து 4 வயசுலேருந்து 6 வயசு பிள்ளைங்க வரைக்கும் இருக்காங்க அதில். இப்போ இவையில் எல்லாம் எத்தனையாம் ஆண்டு? இவங்க கலந்து 4, 5, 6 இருக்காங்க. 4ஆம் ஆண்டும் இருக்கிறோமா? இருக்காங்க. நாலண்டா 4 வயசு. நான் 4ஆம் ஆண்டு அப்படி இல்லை. அப்போ இவையே 6 வயசு. வயசு படிக்க நடக்கிறது. வயசு படி தான் உங்களை படிப்பிக்கிறேன் நீங்கள். அப்போ அவருக்கு 6. அப்போ வேறு வேறு. அப்போ தமிழ்ல இப்போ நீங்கள் அந்த பிறந்த உடனே இங்கே அந்த ஏடு தொடக்கிறது அதெல்லாமே இருக்குதோ? அதெல்லாமே எத்தனை வயசில் தொடக்குவீங்க? 4 வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அப்புறம் பள்ளிக்கூடம் போக தொடங்குறது 7 வயது. இங்கே 7 வயதோ? நீங்கள் வேறு என்னென்ன பாடங்கள் படிப்பிக்கிற நீங்கள் இவங்களுக்கு? இங்கெல்லாம் ஆங்கிலம், மேத்ஸு, சயின்ஸ், கணனி எல்லாம் சப்ஜெக்ட். நீங்கள் என்ன படிப்பிக்கிற நீங்கள்? நான் எல்லாம் தான் எல்லாம் கலந்து படிப்பிக்கிறீங்க. எத்தனையாம் ஆண்டு வகுப்பு மட்டும் உங்களுக்கு? 6 வயசோட கிளாஸ். 6 வயசோட சரி. அதுக்கு மேலேன்னு சொன்னால் பள்ளிக்கூடம். செகண்டரின்னு சொல்லி 2ஆம் நிலை பள்ளிக்கூடம். பிரைமரி வந்துட்டு நம்ம இந்தியாவில் சொல்ல போனால் பாலர் பள்ளி. யூகேஜி எல்கேஜி அப்புறம் தான் வந்துட்டு தமிழ். சரி. தமிழ் பள்ளிக்கூடம்னு சொல்லி தமிழ் பேர்லேயே இருக்கும் இங்கே? இல்லை, கிடையாது, முடியாது. இங்கே மலாய் பேர் தான் வைக்கணும். அப்படியோ? சில ஸ்கூல்லன்னா இந்த மாதிரி ஸ்கூல்ல இருந்துச்சுன்னா தமிழ் ஸ்கூல்ல இருந்துச்சுன்னா தமிழ் பேர்ல இருக்கும். வெளியே இருந்துச்சுன்னா மலாய் பேர் தான் வைக்கணும். இப்போ உள்நாட்டு மொழி வந்து மலாய். ஸோ உள்நாட்டின் மொழி மலாயின்றதுனால நம்ம வந்துட்டு பிரைமரி ஸ்கூல்லாம் வந்துட்டு உள்நாட்டு மொழியிலே தான் வைக்கணும் பேர். ஸோ இப்போ நம்ம தமிழ் ஸ்கூலுனால ஸோ நம்ம வந்து தமிழ்லேயே பேர் இருக்கும். அரசாங்கம் வந்துட்டு 6ஆம் ஆண்டுக்கு மேலே வந்துட்டு தேசிய மொழி, நம்ம ஊரில் தேசிய மொழி மலாய் மொழி. ஸோ அதனால் மலாய் மொழிக்கு முக்கியத்துவம். ஸோ எல்லா பாடங்களும் மலாயிலே வந்துடும். ஸோ தமிழில் இவ்வளோ நாள் நம்ம படிச்சிருந்தோம் 1லேருந்து 6ஆம் வரைக்கும். ஸோ 1லேருந்து 6ஆம் வரைக்கும் படித்தது பிள்ளைங்க வந்துட்டு இங்கே வந்து செகண்டரி ஸ்கூல். ஓகே, பிரைமரி வந்து தமிழ்லேயே படிப்பாங்க. செகண்டரி போனதோட மலாயில் படிப்பாங்க. அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த சமயம் வரலாறு, இப்போ தமிழர்களோட வரலாறு சம்மந்தமான நீங்கள் அதெல்லாமே இருக்கும் உங்களுடைய 6ஆம் ஆண்டுக்கு மேலே? 6ஆம் ஆண்டுக்கு மேலே வந்துட்டு குறைவு. ஸோ நம்ம வந்துட்டு நம்ம பிள்ளைங்களை இந்த மாதிரி சமய வகுப்பில் ஈடுபாடெல்லாம் கொடுக்கும் பொழுது இங்கே சமய போதர்கள் வந்து கற்றுக் கொடுப்பாங்க. இப்போ தமிழ் சார்ந்த வரலாறு, தமிழற்ற வரலாறு, இப்போ நீங்கள் வந்து கூடுதலாக இந்தியா வம்சாவளி, நாங்களும் இல்லை பொதுவாகவே தமிழர்கள் தான். இப்போ ஒரு தமிழற்ற வரலாறுன்னு சொல்லி உங்களுக்கு வரலாற்று பாடங்களில் இருக்குதோ இல்லாட்டி அதை எந்த வரலாறை நீங்கள் படிக்கிற? நீங்கள் இங்கே உள்ள வரலாறு பொதுவில் உள்ளது, பொதுவாக உள்ளது. ஆங்கிலேயர் காலம், மலாய் ஆட்சியர் எல்லாமே கலந்து இருக்கிறது. ஸோ அதனால் வந்துட்டு இங்கே கற்றுக் கொடுக்குறது பொது. மலேசியாண்ட வரலாறு தான் இங்கே மெயின்லி வந்து மலேசியாவோட முன்னுக்கு உள்ளவங்க யார் ஆட்சி புரிஞ்சாங்க அந்த மாதிரி உள்ளது எல்லாமே நம்ம இங்கே கற்றுக் கொடுப்பாங்க. ஒரு சரித்திரம் வந்துட்டு வரலாறுன்றது சரித்திரம் முன்னோர்கள் ஆண்டது. இப்போ நம்ம அதை நம்ம மறக்கக்கூடாதுன்றதுக்காக பழைய சரித்திரத்தை வந்து கற்றுக் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே வந்துட்டு முக்கியத்துவம் வந்துட்டு சில வரலாறுகள் சிலவற்றை வந்துட்டு சமய அடிப்படையில் வந்து மாற்றப்பட்டிருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இங்கே உள்ளது என்ன சொல்லித்தராங்க நம்ம ஸ்கூலில் அதுதான் வந்துட்டு பிள்ளைங்க படிக்கிறாங்க. அதை ஒட்டி தான் பரீட்சையும்
செய்கிறாங்க. குடும்பத்தில் நம்ம முன்னோர்கள் வந்த இந்த இடத்துலனால நம்ம சோழன் ஆட்சி புரிஞ்ச இந்த இடம். ரெண்டாவது அவங்க முடிஞ்சிட்ட பிறகு ஆங்கிலேயர் ஆட்சி வந்தபோது நம்மளுக்கு இங்கே வேலை மரம் வெட்டும் தொழிலாளர்களுக்காக தான் நம்மளை இங்கே அழைச்சிட்டு வந்தோம் ஆங்கிலேயர் காலம். ஆங்கிலேயர். ஸோ அப்போ வந்துட்டு மரம் வெட்டுறதுக்காக வந்த நம்ம தொழிலாளர்கள் இந்த பக்கம் அதிகன்றனால மரங்கள் இந்த பக்கம் நிறைய வளர்ச்சி இருந்தனால ஆளுங்க மக்கள் வந்து இந்த பக்கம் நிறைய குடி புகுந்தாங்க. ஸோ அப்படியே வந்தது தான் இந்த பக்கம் உள்ள நிறையா. இந்த பக்கம் கூட பேர் என்ன? ஆமாம், பார்த்துருக்கேன். சரி அண்ணா, மிக்க நன்றி, சந்தோஷம். நன்றி. இதில் பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் இடியப்பம்மா? இது இடியப்பம்மா இல்லை, நூடுல்ஸ் அண்ணா. இது என்ன சாம்பார், இங்கே இட்லி. இங்கே இட்லி இருக்கு, இட்லி நல்லா இருக்கு. குஷ்பு இட்லி. சரி, இது என்ன? இது சம்பளோ? இது சட்னி, தக்காளி சட்னி. தக்காளி சட்னி. சரி அக்கா, இங்கே பாருங்க அக்கா, இங்கே பாருங்க. அம்மா, இட்லி எப்படி இருக்கு? இட்லி நடுவில் வந்து நடுவுலையோ? ஆமாம், முதல்ல நான் எடுத்துருக்கேன். நல்லா இருக்கும். அம்மா, அப்படி இருக்கு இட்லி? அம்மா அப்படி பாருங்கம்மா, எப்படி இருக்கு? ஸ்ரீலங்கா டிக்டாக்ல இருக்க போது யூடியூப்ல அருமையா இருக்கு, தரமா இருக்கு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நீங்க சாப்பிட்டீங்களா? இல்லை நாங்கள் இது போதும். சாப்பிட்டீங்க? இப்படி எஞ்சி பாருங்க அண்ணா, எஞ்சி பாருங்க. மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு என்ன நிகழ்வு தெரியுமா? என்ன நிகழ்வு? நீங்க கலர் அடிச்சீங்களே, யாருடைய உருவப்படத்துக்கு கலர் அடிச்சீங்க? உங்களுக்கு ஒரு படத்தை கை கட்டி கொடுங்க எல்லாரும். இது என்ன ஆலயம்? இது எம்பெருமானுடைய சிவாலயம். பரிசுகள் வச்சிருக்கிறோம். ஆலயம். முதல் நிலை மாணவன் எஸ்ஜேகேக்கு ஆறுமுகம் பிள்ளை படிக்கும், தமிழ் பள்ளியில் படிக்கும் தமிழ் மாணவன் தான். அந்த பேரு முகமது அஸ்லான். நம்ம தமிழ் பள்ளி மாணவர்கள். ஓகே, திருச்சிற்றம்பலம். என்ன இருக்கு பிரைஸுல? பார்க்கல. சரி சரி. பாருங்க, ஒரு ரோசா பூ, பென்சில் பேனா, படிக்கிற இதெல்லாம் என்ன சின்ன பர்ஸ். ஓ, பென்சில். சரி சரி, நல்ல வடிவான பென்சில். எத்தனையாவது? நீங்கள் வாழ்த்துக்கள். நன்றி.